The unique characteristics of the second radical, Ainul Kalima, okay, of the three-letter Arabic verb. Arabic verbs are generally composed of three letters. The scholars of the Arabic grammar call these letters as three radicals. Verbs composed of three radicals are called fi'lun thulasiyun. I'll make a note of this. The verb fa'ala he did has been adopted by the scholars of Arabic grammar as the norm, pattern, model, standard, or wazan for the al-fa'al thulasi. Letter fa represents the first radical, and ain the second radical, and lam the third radical. எல்லாருடைய ஸ்காலர்ஸும் வந்து ஒருமித்த கருத்துல இந்த ஃபேலாவை தான் மாடலாக எடுத்திருக்காங்க. அந்த அந்த சொல்லும் ஃபேலும் அதுல இருக்கு. அந்த வேர்பும் ஃபேல ஹி டிட். அதுல பார்த்தா ஃபா ஐன் லாம் இருக்கனால ஃபா ரேடிக்கல், ஐன் ரேடிக்கல், லாம் ரேடிக்கல்னு எல்லா ஸ்காலருக்கும் மத்தியில அரபிக் யாரெல்லாம் அவங்க சொல்லி தராங்களோ அவங்க இப்படிதான் சொல்லி தருவாங்க மோஸ்ட்லி. அப்போ ஃபர்ஸ்ட் ரேடிக்கல், செகண்ட் ரேடிக்கல், தேர்ட் ரேடிக்கல் சொல்றதை விட ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு பாருங்க, கதப he wrote அப்படின்னா here ka is the first radical, or you can say faul kalima. Ta is the second radical, or you can say ainul kalima, and ba is the third radical, or you can say lamul kalima. Right? எதுக்குன்னா for easy understanding, for better understanding. இப்போ fa ain fa radical வந்து இந்த சேஞ்ச் ஆகும், ஐன் ரேடிக்கல் இந்த சேஞ்ச் ஆகும், லாம் ரேடிக்கல் இந்த சேஞ்ச் ஆகும். one can easily connect with the teachings by the teachers. Teachers என்ன டீச் பண்றாங்களோ அதான் அவங்க ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். Okay, நம்ம next point now. The important fact is that in all the three letter verb in the root form, which is a past tense, al-fi'l madhi. அப்ப அரபில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த ரூட் வெர்பான மாதில இருந்து நம்ம கொண்டு வரோம். மாதி. ஓகே, அந்த அதுல பாருங்க, மாதில ஃபா ஐன் லாம்ல the first radical fa kalima is always fataha. The third radical lam kalima is always fataha, whereas the second radical ain kalima may have any of three vowel signs, fatha, kasra, or dhamma. fa radicalum lam radical எப்பவுமே ஃபதால தான் இருக்கும். ஐன் ரேடிக்கல் மட்டும்தான் ஃபதாவும் வரலாம், கஸ்ராவும் வரலாம், தம்மாவும் வரலாம். சரிங்களா? இதுவும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பல தடவை நடத்தியாச்சு. உங்களுக்கும் அதோடைய ஜிஸ்ட், அதோடைய குறிப்பு, டீடைலிங் எல்லாமே நல்லா தெரியும். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் பாருங்க. ذهب for instance has fatha the second on the second radical. Sami'a has kasra and karuba has dhamma. As you can see, ذهب பார்த்தா ha பாருங்க, second radical, or we say the ain radical, it has ainul kalima, right? Has fatha. ذهب in sami'a it has kasra, in karuba it has dhamma. அப்போ ஃபா ரேடிக்கலும் லாம் ரேடிக்கலும் உங்களுக்கு ஃபதால தான் இருக்கு. ஆனா ஐன் ரேடிக்கல் மட்டும் ஃபதா இருக்கு, கஸ்ரா இருக்கு, தம்மாவும் இருக்கு. So the first and the third radicals, faul kalima, lam kalima, the above verbs have fataha. faul kalima, lam kalima என்ன இருக்கு உங்களுக்கு? ஃபதா இருக்கு. ஐன் ரேடிக்கல்ல மட்டும்தான், ஐனுல் கலிமா மட்டும்தான் ஃபதாவும் வருது, கஸ்ராவும் வருது, தம்மாவும் வருது. இல்லையா? Now, the same characteristics of the second radical ainul kalima of the past and the madhi will be observed when the three-letter verb is put in the present tense, al-fi'l mudari. Please highlight this point. உங்களுக்கு எப்படி இது வந்து கேரக்டரிஸ்டிக் எப்படி ஐன் ரேடிக்கல் மாதில இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் இருக்கோ, தாவும் வரலாம், கஸ்ராவும் வரலாம், தம்மாவும் வரலாம்னு வந்து ஐன், அதே மாதிரிதான் ஃபெயில் முதாரிலையும் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த ஐன் ரேடிக்கல் மட்டும்தான் இந்த மூணு கேசஸ் வரும். மற்றதெல்லாம் எப்படி பை டிஃபால்ட்டா வந்துடும். எப்படி உங்களுக்கு ஜஹபல வந்து இங்க ஃபதஹா, இங்க ஃபதஹா, சமியல ஃபதஹா, ஃபதஹா, கருமல ஃபதஹா. அப்ப இங்க ஜஹப கஸ்ரா, சமிய, கரும, தம்மா. இல்லையா? அப்போ ஃபார் ரேடிக்கல் அண்ட் லாம் ரேடிக்கல் they have always fatha. இதே மாதிரி முதாரில பாருங்க, இதுல ஹர்ஃபுல் முதாரியா, ஹர்ஃபுல் முதாரினா லெட்டர் ஆஃப் முதாரியா, யா, தா, ஆ, நா, அது எல்லாம் ஃபதா தான் வரும் பை டிஃபால்ட்.
ஃபார் ரேடிக்கல் இங்க என்ன அதேதான் சுக்கூன். லாம் ரேடிக்கல் தம்மா. இப்போ டிஃபால்ட்டா உங்களுக்கு இது வந்துடும். எல்லா வகுப்புக்கும் நீங்க சமியை எடுத்தாலும் சரி பாருங்க. சமீனா போறோம் எஸ்மாவு இங்கே ஃபதஹா சுக்கூன் தம். கரும யக்ருமு ஃபதஹா சுக்கூன் கடைசி தம். The only thing we are concerning about the ayn radical which can have fatha or kasra or dam. இது எப்படி தெரியும்? ஒன்னு your tutor should tell you. Number 2 through dictionaries. Number 3 by practice. படிக்க தான் வரும். உங்க ஆசிரியர் சொல்லி தரணும் அல்லது நீங்க டிக்ஷனரி பார்க்கணும். அப்போ இது ஹபு யஸ்மாவு இங்க யக்ருமு. சரிங்களா? Now the same characteristics of the second radical ayn kalima of the past tense al fil madi will be observed when the three-letter verb is put in the present tense al fil mudari. That is to say that in the fil mudari the second ayn kalima may have a fatha or kasra or dhamma. In other words, one can say that in the three-letter verbs all the action takes place on the second radical ayn kalima. This is very nicely and beautifully explained in the following verses. ஃபத்ஹு தம்மின் ஃபத்ஹு கஸ்ரின் ஃபத்ஹதானி. இது ஒரு பாட்டு, ஒரு போயம் இது. ஓகே, ஃபத்ஹு தம்மின் ஃபத்ஹு கஸ்ரின் ஃபத்ஹதானி. ஃபத்ஹு தம்மின் மீன்ஸ் நல்லா பாருங்க லெசனை. இன்ட்ரோ நாளைக்கு டீட்டெயிலாக நடத்துறேன். சரி, நம்ம படிச்சது there are 6 groups of the mujarrad verb of which we have learned 4 in book 2. So 10. Each of these groups is also called a bab in Arabic. Its plural is abwab. Here are the 6 groups. இங்க பாருங்க நல்லா. சஜத யஸ்ஜுது or you can say nasra yansuru or kataba yaktubu. என்ன இருக்கு? ஏயு. ஏயுன்னா மாதில ஃபதஹா முதாரில அம். ஃபத்ஹு தம்மின். This is ஃபத்ஹு தம்மின். ஏயு group. Next ஃபத்ஹு கஸ்ரின். அப்போ மாதில ஃபதஹா முதாரில கஸ்ரா. பாருங்க. Yes, ஜலச யஜ்லிசு மாதில ஃபதஹா முதாரில கஸ்ரா. Which is we say ஃபத்ஹு கஸ்ரின். அது போல சொல்றாங்க ஃபதஹதானி. ஃபதஹதானினா 2 ஃபதஹா. எங்க? மாதிலையும் ஃபதஹா ஐன் ரேடிக்கல்ல, முதாரிலையும் ஃபதஹா. அப்ப பாத்தீங்கன்னா ஃபதஹ யஃப்தஹு ஏ குரூப். அப்போ ஃபத்ஹு தம்மின் ஃபத்ஹு கஸ்ரின் ஃபதஹதானி. இது போயும் நான் ப்ளே பண்றேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நீங்களே சொல்லலாம். இப்போ கஸ்ரு ஃபத்ஹின். கஸ்ரு ஃபத்ஹின்னா மாதில கஸ்ரா முதாரில ஃபதஹா. ஃபஹீம யஃபஹம். இப்போ கஸ்ரு ஃபத்ஹின். ஓகே, ஃபர்ஸ்ட் டே தம்மு தம்மின். ஓகே, தம்மு தம்மின் பாருங்க. யூ குரூப். தம்மு தம்மின்னா இங்கேயும் தம்மா இங்கேயும் தம்மா. தம்மு தம்மின் மீன்ஸ் they don't say dammani because of the song, because of the poem they mention as dammu dammin means இங்கேயும் யூ மாதிலும் தம்மா முதாரிலும் தம். அப்போ தம்மு தம்மின். அப்புறம் தான் சொல்றாங்க கஸ்ரு ஃபத்ஹின். கஸ்ரு ஃபத்ஹின். கஸ்ரு ஃபத்ஹின்னா மாதில கஸ்ரா முதாரில ஃபத்ஹா. ஃபஹீம யஃபஹம். அப்ப ரெண்டுமே சேர்த்து என்னது? கஸ்ரா கஸ்ரா. கசரத்தானி. வரிசை எரிசு கசரத்தானி. போயம்காக இங்க மேல ஃபதஹதானி, போயம்காக கீழே கசரத்தானி. இது என்ன சொல்லுதுன்னா இட் டீல்ஸ் வித் தி ஐன் ரேடிக்கல். ஐன் ரேடிக்கல் தான் சொல்லுது. ஃபத்ஹு தம்மின் ஃபத்ஹு கஸ்ரின் ஃபதஹதானி. தம்மு தம்மின் கஸ்ரு ஃபத்ஹின் கஸ்ரதானி. இது எதை பத்தி சொல்லுதுன்னா ஐன் கலிமா தான். மாதில ஃபதஹா முதாரில தம்மா. மாதில ஃபதஹா முதாரில கஸ்ரா. மாதிலும் ஃபதஹா முதாரிலும் ஃபதஹா.
தம்மு தம்மின் மாதிலும் தம்மா முதாரிலும் தம்மா. கஸ்ரு ஃபத்ஹின் மாதில கஸ்ரா முதாரில தம்மா. ஐ மீன் முதாரில ஃபத்ஹா. கஸ்ரத்தானி மாதிலும் கஸ்ரா முதாரிலும் கஸ்ரா. இப்போ இந்த 6 குரூப் தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், பேஸ் ஃபார்ம் படிச்சு முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் புக் 2ல துத்துல் ஃபாஸா ஃபுல்லா நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ it deals with the second radical angle calling. Hope you can figure it out. இங்க பாருங்க, the unique characters of the second radical angle kalima with 3 letter Arabic verb. Fathu dammin, fatha will change to damma. Fathu kasrin, fatha will change to kasra. A changes to I. Fatahatani, fatha remains with fataha. A remains the same A. Dam will always be damma. Dammu dammin. U always be U. Kasru fathin, kasra will change into fataha. I aina kasra will change into A. Aina fataha. Kasratani or will remain same, and I mean I kasra will remain same as I. Both the same kasra. Abwabun groups. Abo if in the Madi, fil Madi there is a fatha on the Ainul Kalima, it can change into Dhamma in the Mudari, it can change into Kasra, it can remain same. Nasra Yansuru A group, Daraba Yadribu AI group, Fataha Yaftahu A group. But if it has Dhamma on the Ainul Kalima in the Madi, then in the Mudari it will always have Dhamma. Madi Dhamma and the Muda Dhamma. Karuma Yakrum U group. If the Ain Kalima has a Kasra in the fi'l Madi, it will change into Fatha into fi'l Mudari. It will remain same. பாருங்க, சமியா எஸ்மவு ஒன்று இந்த ஃபதா இன்டு கஸ்ரா, கஸ்ரா டு ஃபதா மாறுது சமியா எஸ்மவு குரூப்ல, கஸ்ரா ஃபதஹா ஐஏ குரூப். ஆர் இட் வில் ரிமைன் சேம் போத் சைஸ் கஸ்ரா ஹசிப யஹ்சிப். ஸோ இந்த இதுதான் வந்து போயமா அங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபத்ஹு தம்மின் ஃபத்ஹு கஸ்ரின் ஃபதஹதானி, தம்மு தம்மின் கஸ்ரு ஃபத்ஹின் கஸ்ரதானி. இது பேஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இதெல்லாம் டன். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம், நான் எதை எடுத்திருக்கேன் இப்ப அப்படின்னா இதான் முஷ்தகாத் அல் அவுசான் அல் அஷ்ரா அல் ஃபேல் அரபி, கான்ஜுகேஷன் ஆஃப் த 10 மெஷர்ஸ். இதுதான் இன்ஷால்லா நம்ம படிக்க போறோம். இது என்ன, ஏன் இது வந்து சொல்லப்படுது தனியா, ஃபர்ஸ்ட் பாருங்க 1. இப்போ இவ்வளவு நேரம் நான் 6 பாபு நம்ம பார்த்தது படிச்சது, அந்த போயமை பார்த்தது, இது எல்லாமே நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இதெல்லாம் ரெகுலர் வெர்ப்ஸ் 3 ரேடிக்கல். புக் 2ல டீட்டெயிலா துத்து ஃபாசா, அதோடைய மாதி ஃபார்ம், முதாரி, முதாரில மர்ஃபு, மன்சூப், மஜ்சூம், அதுக்கப்புறம் அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வீக், செகண்ட் லெட்டர் வீக், தேர்ட் லெட்டர் வீக், அப்புறம் ஃபெயில் முதாஃப் டபுள் வெர்ப்ஸ், அப்புறம் அம்ர், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் புக்ல எல்லாமே கிளியரா போயிடுச்சு. புக் 3ல என்னன்னா நம்ம படிக்க போறது இதோடைய ஃபார்ம் 2ல இருந்து ஃபார்ம் 10. ஃபஅல, ஃபாஅல, அஃஅல, தஃஅல, தஃபாஅல, இன்ஃபஅல, இஃப்தஅல, இஃப்அல, இஸ்தஃஅல. நம்ம படிச்சது வெறும் ஃபஅல தான். ஃபஅல உள்ள அந்த 6 குரூப் பார்த்தாச்சு. இதுதான் ரெகுலர் ஃபார்ம். பாப் 2ல இருந்து பாப் 10 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தான் படிக்க போறோம். ஆனா இதுல பெரிய ஒரு நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் என்னன்னா, இந்த ரெகுலர் வெர்ப்ல மட்டும்தான் இத்தனை கேட்டகரி, 6 கேட்டகரி வந்துச்சு. ப்ராபபிலிட்டி இருந்தது, ஃபதா இருந்தா தம்மா வரும், ஃபதஹா இருந்தா கஸ்ரா வரும், ஃபதஹா இருந்தா இந்த பக்கம் ஃபதா வரும், கஸ்ரா இருந்தா ஃபதா வரும், 4வது 5வது தம்மா இருந்தா தம்மா வரும், கஸ்ரா இருந்தா கஸ்ரா வரும். 6 ப்ராபபிலிட்டி பார்த்தோம். அது நம்ம 1. அது மாதி, முதாரி, மஸ்தர் எல்லாமே வந்து பார்த்தா ஒரு பேட்டர்னும் கிடையாது. ஸோ பேட்டர்ன் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்கு அதுல. ஆனா பாபு 2ல இருந்து பாபு 10 வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே வந்து கியாசி மெஷர்டு
மாதி முதாரி இப்படிதான் இருக்கும். அமல் அதாவது அந்த 6 ப்ராபபிலிட்டிலாம் வராது. ஃபத்தா இருந்தா இங்க கஸ்ரா, அங்க ஃபத்தா இருந்தா அங்க ஃபத்தா, பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் வராது. ஒரே ஒரு கேட்டகரி பாருங்க. இது ஒண்ணுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. நிறைய இருக்கு. ஃபாயில எஃப்ஆலும் வருது, ஃபவுல ஃபையில 3 கேட்டகரி வருது இல்லையா? ஃபாயில ஃபவுல ஃபையில இருக்கு இல்லையா? 3 மொத்தம் 6. அதுக்கு முதாரி, அம்ரு ஃபார்ம், அப்புறம் அதோடைய மஸ்தர் ஃபார்ம் எவ்வளவு நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபவுலுன் இருக்கு, ஃபவுலுன் இருக்கு, ஃபியால் நிறைய இருக்கு. இஸ்முல் ஃபாயில் ஒண்ணுதான், இஸ்முல் மஃபூல் ஒண்ணுதான், இதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா செகண்ட் கேட்டகரி பாருங்க, எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒரே லைன். அது நம்ம இன்ஷால்லா படிக்கணும். இது ஏன் இது படிக்கணும், இதனால என்ன தகவல் நமக்கு கிடைக்க போகுது, இதெல்லாம் இன்ஷால்லா நாளைக்கு கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த 10 மெஷர்ஸ் தான் தூத்துல் ஃபாசா இதே புக்ல லெசன் நம்பர் 16ல இருந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. 16வது லெசன் 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 ஆல்ரெடி 1வது நம்பர் நடத்தியாச்சு. மீதி 9 ஃபார்மை வந்து லெசன் நம்பர் 16ல இருந்து லெசன் நம்பர் 24, 25 வரைக்கும் நம்மளுக்கு ஃபாஸா ஒவ்வொரு பாபுக்கும் ஒரு சாப்டர் டெடிகேட் பண்ணிருக்காங்க, ஒரு லெசனை டெடிகேட் பண்ணிருக்காங்க. டெடிகேட் பண்ணி நம்மளுக்கு இன்ஷால்லா சொல்லி கொடுப்பாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்ணோட்டம், இது எப்படி, இது என்ன புரிஞ்சுக்கணும், அதை பத்தி தான் இவ்வளவு பேசியிருக்கேன். இன்ஷால்லா I do not expect you that everyone understands this well. Inshallah, this may be understood when it is repeatedly said and it is repeatedly taught. Inshallah, hopefully. So we will do tomorrow the 10 measures of this conjugation. We have completed the key points have been given in the lesson number 1 through the key book. We have completed case endings. I mean, al-mabni min al-asma, al-mu'arab min al-asma, and also now the moods of verbs also we have completed. Inshallah, we will do the we'll study the lesson from the next week. Inshallah, tomorrow's session, I mean the next session, we will be learning the detailed study on al-afal, the 10 verbs of the afal. We will do tomorrow, inshallah, and then the next week we will start the lesson number 1 from the textbook. Hope you have understood what is said today, what is discussed today. Jazakumullah khairan for your active participation. Barakallahu feekum. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.